உங்களுடைய பிரச்சாரம் எப்போ ஆரம்பிக்குது? எப்போ சொல்கிறாங்களோ இது பிரச்சாரத்துடைய தொடக்கம் இதுதானுங்க. மேடம், தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. திமுக தான் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் வருவார், இரண்டாவது இடத்துல வந்து தாவேக்கா வருது, மூன்றாவது இடத்துல தான் அதிமுக கூட்டணி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து கணிப்புக்கு? சுதந்திரம் அவங்க வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எத்தனை இடத்துல தாவிக்கா வந்து எத்தனை இடத்துல நாங்கள் வந்து போட்டியிட போகிறோம், எந்த இடத்துலேருந்து போட்டியிட போகிறோம், நாங்கள் எத்தனை இடத்துல வந்து போட்டியிட போகிறோம், இல்லை அதிமுக வந்து எத்தனை தொகுதி நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காது எதுவுமே தெரியல. அதுக்கு முன்னாடியே ஒரு கணிப்பு அவங்க கொடுத்துருக்குறாங்க. சுதந்திரம் இருக்குது, டெமோக்ரஸி நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். ஸோ டெமோக்ராட்டிக்கலி அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, கொடுத்துருக்காங்க, கொடுக்கட்டும். பல இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம், திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே சமீபத்தில் பீகாரில் வந்து பாஜக வந்து அப்படி இப்படி இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படி சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி பீகாரில் பாஜக பார்த்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கணிப்பை பார்க்கும்போது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த கருத்து கணிப்பு வந்து மீண்டும் ஆளுங்கட்சியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பை பற்றி இல்லை, அதுதான் சொல்கிறேன். கருத்து கணிப்பு நீங்கள் கொடுத்தாலும் அது திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது, பீகாரில் நீங்கள் ஜெயிக்க முடியாது சொன்னாங்க. ஆனால் பீகாரில் சிங்கிள் லார்ஜஸ்ட் வந்து பாஜக தானே வந்திருக்கு, யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி நான் இன்னைக்கு கருத்து கணிப்பு எடுக்கல, ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆசாம்லேயும் வெஸ்ட் பெங்காலையும் மிகப்பெரிய வெற்றி பாஜக பார்க்க போகுது. மேடம், தேர்தல் அறிக்கை, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறைவேற்றாரம் என்ற சூழ்நிலையில் தற்போது பொங்கல் பரிசு, அந்த ஓய்வூதிய திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து புதுசாக வந்து 3000 ரூபாய் வந்து ரேஷன் கார்டுக்கு கொடுக்க போகிறாங்களாமே. ஆமாங்க, 5 வருஷம் தூங்கிட்டு இருந்தார் முதலமைச்சர். இன்னைக்கு திடீர்னு வந்து எலெக்ஷனுக்கு 2 மாதம் தான் இருக்குடா, அறிவிப்புங்கடா நான் சொல்லிட்டு எந்திரிச்சு பல்வெளிக்கிட்டு இன்றைக்கி தான் அறிவிப்பு கொடுத்துருக்குறாரு. இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம்ல. போன தேர்தலில் என்ன சொன்னாங்க, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் என்ன இருந்தது, அறிவிப்பில் என்ன இருந்தது, பெண்களுக்கு இது பண்ணுவோம் கொடுத்தாங்களா? 1000 ரூபாய் ஆரம்பத்தில் 6 மாதம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பெண்களுக்கு மறுபடியும் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் வந்து இத்தனை நாட்களாக வந்து ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து நம்ம ஒர்க்கர்ஸ், சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. போராட்டம் நடத்திட்டோம், நமக்கு என்ன? தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்து பொங்கல் பரிசு, ஏன் தீபாவளி வந்தது, கிறிஸ்மஸ் வந்தது, நியூ இயர் வந்தது, போனஸ் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அதான் தேர்தலுக்கு முன்னாடி இது எல்லாமே டாக்டிக்ஸ், மக்களை ஏமாத்துறதுக்கான டாக்டிக்ஸ். அந்த டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா மக்களை எப்படி ஏமாற்றணும், லூட் எப்படி பண்ணணும், தனக்கு மட்டும்தான் லாபமாக சாதகமாக என்ன செய்யணும், அதை அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். எதிர்கட்சிகள் 5000 ரூபாய் கோரிக்கை வச்சிருக்காங்க மக்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்கணும். ஆனால் அதை கூட அவங்க அறிவிக்க 3000 அறிவிச்சு. ஆனால் 3000 மீதி 2000 ரூபாய் அவங்களுக்கு போகணும் இல்லைங்க. எல்லாமே மக்களுக்கு கொடுத்துட்டாக்கா அப்புறம் அவங்க வீட்டில் என்ன போகும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி இருக்குது. ஆனால் தற்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக தான் என்ஆர் வந்து எங்கள் கூட்டணியில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ஆர் வந்து எங்கள் கூட்டணி பாஜக கூட்டணியில் தான் நான் வந்து தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு எதுவும் சொல்லவே இல்லை. பரவாயில்லையே, அதை நான் சேர மாட்டேன் சொல்லலைல்ல, அது வரைக்கும் ஓகே தானுங்க. தமிழகத்தில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை எனக்கு கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை யாருக்கிட்ட? தமிழகத்தில் அதான் பியூஷ் அவர்கள் இப்போ தான் வந்துட்டு போனார், அவங்க அறிவிப்பாங்க. இல்லை, பாமக 2 இருக்குது, எந்த தரப்பு கிட்ட பேசலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கீங்க? அதான் அவங்க பேசுவாங்க, நான் சொல்லக்கூடாதுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ, தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.